இன்னைக்கு நம்ம ஃபுட் வார் சீசன் 3 12th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல அந்த பிங்க் மண்டைய நம்ம ஹீரோ பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். எப்பவுமே கிவ் அப் பண்ணாத அந்த ஆட்டிடியூட், எப்பவுமே பயங்கரமா ஏதாவது ஒன்று கத்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கியூரியாசிட்டி, அதுதான் நம்ம ஹீரோவை மத்த ஒரு செஃப் கிட்ட இருந்து வித்தியாசப்படுத்தி காட்டுது. அதுதான் அவனை இன்னும் பெட்டரான ஒரு செஃப் ஆகணுங்கிற அந்த ஒரு பாதைக்கு அடித்தளம் போடுறதா இருக்குது. இது வரைக்கும் இவனுங்க எல்லாருமே ஒஸ்திரா அப்படின்னு நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு சில செஃப்ல நீயும் ஒருத்தன், கண்டிப்பா என்னோட பெட்டரா வருவன் நான் ரொம்ப எதிர்பார்க்கறேன்டா அப்படின்னு அவர் நினைக்க, இங்க ஹீரோ என் ரெஸ்டாரண்ட் ஆடா தூக்க பாக்குறீங்கன்னு நம்ம ஹீரோ அந்த சுகாசவை ஓப்பனா சேலஞ்ச் பண்ணியிருந்திருக்கேன். என்ன குருட்டுத்தனமா மறுபடியும் சேலஞ்ச் பண்றான் அப்படின்னு நம்ம மெகுமேல பயந்துகிட்டு இருப்பாங்களா. சோ நம்ம ஹீரோ பார்த்தாங்க லெக் மீட்டை வந்து பயன்படுத்துவானாமா, மான்கறி தான் ஏதோ ஒன்னு பண்ண போறான்டா அப்படின்னு இவங்களுக்கு புரியுது. இருந்தாலும் இருக்கிறதுலே இந்த அகாடமிலேயே பெஸ்ட் ஆஃப் த பெஸ்டா இருக்கிற ஒரு ஸ்டூடெண்டை எதிர்த்து நம்ம ஹீரோ போட்டிக்கு பயந்துருக்கான். இது வரைக்கும் ஹீரோக்கு தெரிஞ்ச எந்த ஒரு மெத்தடை வச்சு கண்டிப்பா அவனை ஜெயிக்க முடியாது. அவன் வேற ஏதாவது ஒண்ணுதான் புதுசா யோசிச்சாகணும்னு அந்த இசாக்கோ யோசிக்க சீரியஸா சமைச்சுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ ஒரு சின்ன இன்கிரீடியன்ட் மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்ல போய் தேடிட்டு இருப்பானா. ஏன்டா இன்கிரீடியன்ட் கையோட வச்சா சுத்திக்கிட்டு இருப்ப அப்படின்னு சுகாசா கேட்க, நம்ம ஹீரோ பார்த்தா ஒரு ஸ்நாக் அவனை வெளியே எடுப்பான். எரினா கதை என்னன்னு தெரியல, மெகுமி தான் அது ஒரு தின்பண்டம் அப்படின்னு சொல்லுவாளா, அது ஏதோ நட்ஸ் போல. சோ இதை யூஸ் பண்றோம் அப்படின்னா மேபி இது ஒர்க் அவுட் ஆகுமோ அப்படின்னு எரினா சீரியஸா கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சுகாசா ஹீட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு குண்டாவை எடுத்து அப்படியே அதில் மேல கவுத்தி விட்டுருவான். சோ இப்போ இதுல இருந்து ஸ்டீம் கிரியேட் ஆகும். அதோட ஓன் ஸ்டீமே அதை பாயில் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும்டான்னு சொல்ல, பரவாயில்ல இது கொஞ்சம் ஈஸியா இருக்குது, அந்த பிங்க் மண்டையை கூட இதை பத்தி எதுவுமே சொல்லன்னு ஹீரோ யோசிக்க, அப்போ சுகாசா சொல்லுவான், இங்க பாரு நீ வெவ்வேறு விதமான இன்கிரீடியன்ட் பயன்படுத்துற அப்படிங்கிறங்காட்டி ஒன்னும் சோறு நல்லா இருக்க போறது கிடையாது. நல்லா சமைக்கிறது அது மட்டும்தான் ஒரு சமையலுக்கான மேட்டர்னு சொல்ல, மஞ்சிடு தலை நீ சொல்றதுக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட்டா தான் நான் சமைக்கிறேன்னு மறுபடியும் அந்த பார்பிக்யூ ஸ்டைல தான் அவன் சமைச்சுக்கிட்டு இருப்பானா. இதை வெளியிருந்து பார்த்தவங்களுக்குலாம் ஷாக்கு, ஏன்டாடி பிரெஞ்சு குக்கிங்க போய் எவனாவது சார்கோலை வச்சு சமைப்பானாடா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன். ஃபால் செலக்ஷன்ல இதே மாதிரி உடவன் பண்ணியிருந்திருப்பான். பட் அப்ப அவன் மீனை தான் யூஸ் பண்ணியிருந்திருக்கான். சோ மீனுக்கு அது ஓகே தான், பட் இருந்தாலும் ஒரு மானோட கறிக்கு இது எப்படி யூஸா இருக்குங்கும் போது நம்ம எரினா தான் இல்ல இந்த மாதிரி அவன் சார்கோலை வச்சு வேக வைக்கிறது இதுலயுமே வந்து சில அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்குது. டைரக்டான ஹீட் அது மேல படும் அப்படிங்கிறது எல்லாமே ஓகே தான். ஆனா அதுக்கான மெயின் டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது, சோ பேசிக்கா அது வந்து ஒரு அடுப்பு கறி தானே, கறி துண்டு தானே, அதுல இருந்து ஒரு பிட்டர்னஸ் ஒன்னு வந்து மீட்ல அப்படியே ஆட் ஆகுமாமா. பிரெஞ்சு குக்கிங் ஸ்டைல்ல அந்த பிட்டர்னஸ், அந்த கசப்பு தன்மை வந்து இருக்கக்கூடாது. சோ அப்படி அந்த கசப்பு தன்மை இருக்கு அப்படின்னா பிரெஞ்சு குக்கிங் ஸ்டைல நம்ம ஹீரோ அவனோட ஸ்டைல்ல பண்ணியிருந்திருக்கான். விச் மீன்ஸ் நம்ம ஹீரோ அவனால மட்டுமே செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷை வந்து இங்க மேக் பண்றான். இவென்ச்சுவலி நம்ம ஹீரோ அங்க சாப்பாடு ரெடி பண்ணிட்டு, ஓகே தல ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பரிமாறிக்கலாமான்னு கேட்கும்போது, ஆமா இப்போ யாரு ஜட்ஜுக்கு கோருவா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்குமே குழப்பமாயிருச்சு. சரி யாருமே இல்ல நாமளே மாத்தி மாத்தி சாப்பிட்டுருமான்னு யோசிக்க, அப்ப ஹீரோ வெளியே வந்துட்டு இருக்கிறவங்க மூணு பேரையும் பிடிச்சிட்டு, என்ன லேடிஸ் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க வாங்க வந்து ஜட்ஜஸா உட்காருங்கன்னு கேட்கும்போது, அப்போ இசாக்கோ இல்ல நாங்க எப்படி, ஏன்னா மேபி நாங்க வந்து உனக்கு நீ தோத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டோம்னா நீ சென்ட்ரல்ல போய் சேர்ந்துருவே, அப்ப அது உங்களுக்கு பிரச்சனையா இருக்காதான்னு கேட்கும்போது ஹீரோவும், இங்க பாரு ஒன்ஸ் என் ரெஸ்டாரண்ட்டை என் முன்னாடியே தூக்கிடுவேன் அப்படின்னு ஒருத்தன் பேசுறான் அப்படின்னா அவனை கை கட்டில வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. அவங்க கூட போட்டி போடணும் அப்படின்னு அப்பவே முடிவு பண்ணிட்டேன். இந்த போட்டியோட முடிவுல நான் தோத்து போக போறேன் அப்படின்னாலும் இந்த போட்டி ஆரம்பிச்சதுன்னா அந்த தோல்வியை நான் ஏத்துக்கிறேன், நீங்க ஹானஸ்டா இருந்தா மட்டுமே போதுமானதுன்னு சொல்லும்போது எரினாவும் ஓகே ஃபைன் அப்படின்னா நாங்க ஜட்ஜ் பண்றோம்ட்டு முதல்ல நம்ம ஹீரோவோட சாப்பாடு தான் எல்லாரும் எடுத்து வாயில வைக்கிறாங்களா. சோ எல்லாருக்குமே அது பிடிச்சிருக்கு. ரொம்ப முக்கியமா அந்த சுகாசாவே, ஏய் எப்படா இப்படிலாம் சமைக்கலாமா, அந்த நட்ஸை தாறுமாறா சமைச்சிருந்திருக்கான். கூடவே ஒரு சார்கோலை வச்சு இந்த குக்கிங்கை மேக் பண்ணியிருந்தாலும் பிரெஞ்சு குக்கிங்கை அந்த மாதிரி பண்ணவே முடியாது அப்படின்னாலுமே இதுல எப்படி இந்த அளவுக்கு அழகா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு யோசிக்க, எரினா தான் ஆமாம் தல அவன் காஃபி பவுடரையும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்காங்க போது நம்ம ஹீரோவும் எஸ் நீ ஒரு காட் டங்குங்கிறத ப்ரூவ் பண்ணிட்ட. ஆமா இதுக்கு முன்னாடி அதை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்குறதுக்கு எனக்கு நிறைய நேரம் கிடையாது. இருந்தாலும் அது பெர்ஃபெக்ட்டா தான் ஒர்க் ஆயிருந்திருக்குது. இந்த ஒரு டிஷ் இது என்னோட ஸ்டைல்ல இருக்குதுன்னு சொல்லுவானா. கூடவே இது ரொம்ப அன்கன்வென்ஷனலான ஒரு குக்கிங் ஸ்டைலா இருந்தாலுமே இது பிரெஞ்சு குக்கிங் கீழே தான் வரும். சோ அதனால நீ ஒரு பிரெஞ்சு ஸ்டைல தான் சமைச்சிருக்க அப்படின்னு நம்ம எரினாவே பாஸ் மார்க் போட்டாடுறான். அதுவே அந்த சுகாசா ரொம்ப நேரமா யோசிச்சுட்டே இருக்க, இவங்க எல்லாரும் குறுகுறுன்னு பாத்துருக்கிறத பார்த்துட்டு இல்ல அடுத்து உங்களுக்கு நான் வேற கொடுக்கணுமான்னு சொல்லி அப்படி பதறி போயிட்டு பிளேட்ல எடுத்து வைக்கிறான். ரெண்டு மீட் பீசஸ் மட்டும் அப்படியே தனியா எடுத்து வச்சிருந்திருப்பானா. அதை பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு பயங்கரமா இருக்க போகுதுன்னு. அதையும் சாப்பிடுறாங்க. பார்த்தா ஏதோ ஒரு காட்டுக்குள்ள மான்கொடலா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதை விட ரொம்ப முக்கியமா அந்த மீட்ல அவன் ஆட் பண்ணியிருந்திருக்க சாஸ் அதுதான் அதை இன்னுமே தூக்கி வைக்குது.
அதுல அவன் என்ன ஆட் பண்ணியிருந்திருக்கான் அப்படின்னு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம எரினாவும் ஆப்போசிட்ல ஆமா இதெல்லாம் ஆட் பண்ணியிருந்திருக்கான், ஒரு சின்ன அந்த சாஸ் மேக் பண்றதுக்கே இவ்வளவு சேர்த்து இருந்திருக்கான் அப்படின்னு பெரிய லிஸ்ட் அடுக்கிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இசாக்கோக்கெல்லாம் பயங்கர ஷாக்கிங். ஏன்னா அந்த ஆட் பண்ணியிருந்திருக்க இன்கிரீடியன்ஸ்ல ஒன்னு கொஞ்சம் ஒரு மில்லி வந்து மாறினாலுமே டேஸ்ட் வந்து படு கேவலமா போயிடும். ஆனா இந்த டேஸ்ட் இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட் எடுத்து வந்திருக்கானா இந்த இன்கிரீடியன்ஸ்ல அவனோட நாலேஜ் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. இறுதியா ஜட்ஜ்மெண்ட்ஸை மேக் பண்ண வரும்போது இசாக்கோவும் நம்ம மெகுமியும் வந்து லைக் யாரை சூஸ் பண்றதுன்னு கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஆனா எரினா அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது, கிளியராகவே ஒருத்தன் தான் இங்கே ஜெயிச்சிருக்கான்னு நம்ம சுகாசா தான் வின்னர்னு அறிவிச்சிடுறான். ஸோ நம்ம ஹீரோவோட சாப்பாடு என்னதான் பயங்கர ஒரு டிஃப்ரெண்டா இருந்தாலும் நல்லா இருந்தாலுமே அங்க சுகாசாவோட சமையல அச்சுக்கிற அளவுக்கு நம்ம ஹீரோவோட சமையல் இல்லைங்கிறதா உண்மை. ஹீரோ தோத்துட்டான் அப்படின்னா என்ன, ஹீரோவை சென்ட்ரலுக்கு கூட்டிட்டு போக போறாங்களா அப்படின்னு யோசிக்கும் போது அப்ப அந்த சுகாசா பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட இங்க பார்த்தையா உனக்கும் எனக்கும் ஸ்கில்ஸ்ல எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்குதுன்னு, உன்னால அவ்வளவு ஈஸியா என்ன தோக்கடிக்க முடியும் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்காத. ஆனா அதே நேரத்துல நீ ஒன்னும் எனக்கு வேண்டாம், உன்னை அசிஸ்டன்டாலாம் கூட்டிட்டு போகலன்னு சொல்லிடுவான். ஏன்னு பார்த்தா ஆப்வியஸா நம்ம ஹீரோ கோடு போட்டு வச்சா அந்த கோட்டு மாதிரி நடக்கிற ஆளே கிடையாது. இந்த பக்கம் நான் போய் பார்க்கட்டான்னு சொல்லிட்டு வித்தியாசமா ஏதோ ஒன்று ட்ரை பண்றவன், நீ சென்ட்ரல்ல எனக்கு அசிஸ்டன்டா வந்த அப்படின்னா கண்டிப்பா உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாது, நீ புதுசா வேற ஏதோ ஒன்று பண்றேன்னு போயிருவேன், உன்னை மேய்க்கிறது எனக்கு பெரிய வேலையா இருந்துற போகுது, ஸோ அதனால நீ எனக்கு வேண்டான்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ இருந்தாலும் நான் உங்ககிட்ட தோத்துட்டேன், அதனால இந்த தோல்வியை நான் ஏத்துக்குவேமானா இசாக்கோ வந்துட்டு டே நீ தோத்துட்ட அப்படின்னா நீ போய் சென்ட்ரல்ல சேர்ந்துருவேன், அது உனக்கு ஓகேவான்னு கேட்டேன். இல்ல அது எனக்கு ஓகே இல்ல, இருந்தாலும் நான் தோத்துட்டேன் அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க காமெடி பண்ணிட்டு இருப்பானா. சுகாசா அங்க இருந்து வந்துருவான். ஆனா அப்ப பின்னாடி எரினா வந்துட்டு ஏன் ஹீரோவை பார்த்து பரிதாபப்பட்டு விட்டுட்டு போனேன்னு கேட்கும் போது பரிதாபமா அதெல்லாம் எதுவும் கிடையாது, அவன்கிட்ட நிறைய ஸ்கில் இருக்குது, அவனை கூட்டிட்டு போனா நான் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனா பிரெஞ்சு ஸ்டைல் அப்படின்னு சொல்லியும் அவன் பார்பிக்யூ மாதிரி வச்சு சமைக்கிறான் அப்படின்னா யோசிச்சு பார்த்துக்கோ, அவன் கண்டிப்பா நான் சொல்றது எதையும் கேட்க மாட்டான், அவனை கண்ட்ரோல் பண்ற திறமை எனக்கு இல்லைன்னு சொல்லிடுவான். இருந்தாலும் நம்ம ஹீரோ இப்ப மறுபடியும் ரெண்டாவது ஒரு தடவை தோத்து போயிருக்கானா, பரவாயில்ல திருப்பி ஒரு தடவை அவன் கூட நான் போட்டி போடுறேன், அவனை நான் தோக்கடிப்பேன், கவுன்சில் ஆஃப் 10ல நானும் இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பயங்கர ஒரு மாதிரி மோட்டிவேட்டிங்கா பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிளப்ல இருக்கிறாங்கல்ல, சோ அவங்களோட கிளப்பை வந்து காப்பாத்துறதுக்காக அந்த டாட்டூ போட்ட பையன் கூட வந்து சில பேர்லாம் இருப்பாங்கல்ல, அந்த சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷனோட ஆளுங்க, சோ அவங்க எல்லாரையும் எதிர்த்து ஃபுட்வார்ல வந்து ஜெயிச்சு அவங்களோட கிளப்பை வந்து காப்பாத்திக்கிட்டு இருக்கிறாங்களா. அப்ப ஹீரோ ஆமா இந்த ஹயமா பையனோட மேட்ச் நான் எங்கேயும் பார்க்கவே இல்லையேன்னு யோசிக்க இங்க நடக்கிற எல்லா ஃபுட்வாரையும் எரினாவோட அப்பாவும் அந்த சுகாசாவும் பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப சுகாசா சொல்லுவான், நீங்க மத்தவங்களை கூட விட்டுருங்க, ஆனா இந்த ஹீரோ பையன் இருக்கிறான் பாத்தியா சரியான வாள், கண்டிப்பா அடங்கவே மாட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பான். அன்னைக்கு நைட்டு மெகுமியோட கிளப்பை காப்பாத்தி இருந்திருப்பாளா, சோ அதனால மெகுமியோட வெற்றின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப யாரோ காலிங் பெல் அழுத்துவாங்களா, என்னடா அது எரினாவோட தாத்தாவான்னு ஹீரோ வந்து பார்த்தா அது எரினாவோட அப்பாவா இருக்கும். அவரு நேரா உள்ள வந்துட்டு நம்ம எரினாவை மீட் பண்றதுக்காக எரினா என்கிட்ட வான்னு கூப்பிடும் போது அப்ப கரெக்டா இந்த கிளவி இருக்கிறாங்கல்ல, சோ அவங்க வந்துட்டு என்னடா தேவையில்லாம எதுக்கு இங்க உள்ள எல்லாம் வந்துகிட்டு இருக்கிற, வெளியே கிளம்புன்னு சொல்லும்போது இதுக்கு முன்னாடி இந்த ஹாஸ்டல்ல எல்லாம் நான் தங்கி இருந்திருக்கேன், என்ன பார்த்து நீங்க இப்படி சொல்லலாமான்னு கேட்பானா. இருக்கிற எல்லாருக்கும் ஷாக்கு, என்னது இந்த ஹாஸ்டல்ல இவர் இருந்தாரான்னு. அப்பதான் நம்ம சட்டோஷி சீனியர் சொல்றாரு, ஆக்சுவலி நம்ம எரினாவோட அப்பா இருக்கிறாருல, சோ அவரு இந்த ஒரு ஹாஸ்டல்ல தான் இருந்திருப்பாரு. ஹை ஸ்கூல் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதே வந்து கவுன்சில் ஆஃப் 10ல 3rd சீட்டையும் இவன் ஒன்ஸ் ஹை ஸ்கூல் செகண்ட் இயர் போகும்போது எப்படி நம்ம ஹீரோட அப்பாவும் அந்த மொட்டையும் வந்து கிராஜுவேட் ஆகும்போது இவன் டாப் சீட்டுக்கு போயிருந்திருப்பான். அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு எரினாவோட அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியோட பெரிய டாப் ஸ்டாரா மாதிரி இருந்திருப்பான். பட் அதுக்கப்புறம் நம்ம எரினாவோட தாத்தா இவரை துரத்தி விட்டு இருந்திருப்பாரு இவரோட பிஹேவியர் காரணமா. இதை கேட்டே பசங்களாரும் ஷாக் ஆகுறாங்க, என்னது நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கிற டைம்லயே அந்த ஆளு கவுன்சில் ஆஃப் 10ல 3rd சீட்ல இருந்தாரான்னு. அதோட ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஆளு இதுக்கு முன்னாடி இதே ஹாஸ்டல்ல தான் இருந்திருக்காரு அப்படின்னா தான் இதுக்கு முன்னாடி இருந்த ஹாஸ்டல்னு கூட ஒரு பாசமே இல்லாத ஆளா இருக்கிறாருங்கும் போது அதுக்கு எரினாவோட அப்பா ஆக்சுவலி இந்த ஹாஸ்டல் இடிக்கணும்னு நினைக்கல, நான் யாரை அழிக்கணும்னு நினைக்கிறனோ அவங்க இந்த ஹாஸ்டல்ல இருக்கிறாங்க, அதுதான் பிரச்சனைம்பா. பேசிட்டு நின்றுட்டு இருக்கிறத மரியாதை இங்க இருந்து கிளம்புடன்னு அந்த கிளவியும் சொல்லும் போது சரின்ட்டு அவரு வெளியே வந்துருவாரு. ஓகே ஓகே கொஞ்ச நாள் எரினா ஃப்ரீயா இருக்கட்டும், அதுக்கப்புறம் என் வேலையை ஆரம்பிக்கலாம்னு நினைக்க கரெக்டா நம்ம ஹீரோ உள்ள இருந்து வந்துட்டு தலை இந்த ஹாஸ்டல்ல இதுக்கு முன்னாடி நீ இருக்கிற அப்படின்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் நான் உனக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன், ஏன் இந்த ஹாஸ்டல்ல உனக்கு எந்த ஒரு மெமரிஸும் இல்லையான்னு கேட்கும் போது மெமரிஸா நான் விருப்பப்படுற விஷயங்களா, நான் விருப்பப்படுறது வெறும் இந்த ஹாஸ்டலோட எதுவுமே நிக்கல, அது ரொம்ப பெருசு. ஆனா இந்த ஹாஸ்டல் கூட எனக்கு இருக்கிற ஒரே ஒரு மெமரி அப்படின்னா அது என்னோட சீனியர் ஒருத்தர் தான். சோ அவர் அளவுக்கு நான் யாரையுமே வந்து பெரிய ஆளா பார்த்ததே கிடையாது. இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே வந்து தன்னோட ஜெனட்டிக்ஸ்லேயே குக்கிங் ஊறி போன ஒருத்தர்னா அது அவரு தான் சொல்ல, வேற யாரு ஹீரோட அப்பா தான். அப்ப நம்ம ஹீரோவும் தலை உனக்கு தெரியாதா என்ன, அவர் எங்க அப்பா தான் அப்படிங்கும் போது கரெக்டா எரினாவும் வெளியே வந்து இதை கேட்டுருவாளா, என்னது அவரு ஹீரோ அவரோட பையனா அப்படின்னு சொல்லி இவளுக்கு
ஒரு ஷாக்கு. இதை கேட்ட டக்குமி பையனுமே என்னது ஹீரோவோட அப்பா கவுன்சில் ஆஃப் 10ல நம்பர் 2ல இருந்தாரான்னு ஷாக் ஆக, ஆமா எங்க கிட்ட போட்டோ கூட இருக்குதுன்னு சொல்லி காட்டுவாங்களா. இதை கேட்டுட்டு எரினாவோட அப்பாவும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு பரவாயில்ல ஹீரோ பையன் அப்படின்னா இந்த அகாடமி நான் மாத்தணும் அப்படிங்கிற விஷயங்களுமே உன்னையும் சார்ந்ததா இருக்க போகுது. ஏன் தெரியுமா, நான் இந்த ஒரு கரப்டட் ஃபுட் இண்டஸ்ட்ரியை மாத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு கரப்டட் ஃபுட் இண்டஸ்ட்ரி தான் உங்க அப்பாவோட கரியரை முடிச்சிச்சு. அதை நான் மாத்துறேன். அதை நான் மாத்தும் போது உங்க அப்பா சார்பா நீ அந்த இடத்துல இருப்பேன், இந்த மாத்தின இடத்துல இருப்ப அப்படின்ட்டு அவர் அங்கிருந்து போக, இந்த ஆளுக்கு எங்க அப்பாவுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு ஹீரோ ஒன்னும் புரியாம இருக்கும்போது அப்போ எரினா இருந்துகிட்டு அப்படின்னா எங்க அப்பா கூட விஷயங்கள் பண்றது எல்லாமே ஹீரோவோட அப்பா கூட தான் கனெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு எரினாவும் யோசிக்க இங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. சரியா, தேங்க்யூ.